இன்றைய தினம் புதிய அரசு பொறுப்பேற்று முதல் வேளாண் பட்ஜெட் இது வருமா வராதான்னு நினச்சிருந்தோம். வேளாண் பட்ஜெட் வந்திருக்குது. அறிவிப்புகள் பல வரும் என்று விவசாயிகளும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் புத்தகத்தை படிக்கிற மாதிரி எங்களுக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கும்போது, ஏன்னா கடந்த 6 முறை இந்த அறிக்கை மீது நான் பட்ஜெட்டில் பேசியிருக்கேன். அதை படித்ததை ரிகர்சல் பண்ணுற மாதிரி இப்போ 7வது முறை நான் பேசுகிறோமோ பட்ஜெட் படிக்கிறோமோ என்ற எண்ணம் இந்த பட்ஜெட் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கும் போது எங்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. ஏன்னா உணர்வு ஏற்பட்டது என்றால் மாற்றம் வேண்டும், மாற்றுவோம் என்று கூறி வந்த முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். எங்களை விட மாற்றம்னா அதிகமாக செஞ்சு கொடுத்தா தான் மாற்றம். நாங்கள் ஒரு குடும்ப தொகுப்பு பேக்கேஜ் 4000 கொடுத்தா அவர் 10,000 கொடுக்குறது என்பது ஒரு மாற்றம். நாங்கள் பொறியியல் மானியம் 50% கொடுத்தோம்னா அது 100% கொடுப்பது மானியம் கொடுக்கறது மாற்றம். ஒரு மாற்றத்துக்கு வருது. புதிய அறிவிப்புகள் ஏதாவது வரும்னு பார்த்தா அறிவிப்பு ஒன்றும் வரல. அதே நிலைதான் இருக்கிறது. பயிர்கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். அவர் ஒரு திருவாரூரில் எங்கே பேசினார். தேர்தலுக்கு முன்பாக சொன்னார், நான் ஒரு வேளாண் குடும்பத்தை அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால், தஞ்சாவூரில் பேசினார், அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் ஒரு விவசாயியுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும், விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று பேசினா. ஒரு டைலாக்கா வசனமா என்பது நீங்கள் முடிவு செய்ய பேசினார். ஆக இதெல்லாம் நாம் பேசி ஒரு மக்களிடத்தில் ஒரு மாற்றம் வரும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இப்போ ஒரு மாற்றம் நிகழ்ந்து இப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்று வேளாண் பட்ஜெட் போடுகின்றார்கள். பட்ஜெட்டில் பார்த்தா நாங்கள் படித்த அனைத்து ஸ்கீம் திட்டங்களும் இந்த பட்ஜெட்டு படித்ததெல்லாம் நாங்கள் படித்தது அப்படி தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தா ஒரு அண்ணல் அம்பேத்கர்னு ஒரு ஆதிதிராவிட மக்களை விவசாயிகளை கவர் பண்ணுகின்ற வகையில் ஒரு திட்டத்தின் பேர் அண்ணல் அம்பேத்கர் திட்டம் ஒன்று அறிவித்திருக்கிறார்கள். அதை என்னென்னா நாங்கள் அறிவித்த ஆதிதிராவிட மக்கள் விவசாய குடும்பத்திற்கு சார்ந்த விவசாயிகளுக்கு, பெண் விவசாயம் இருந்தாலும் ஆண்கள் விவசாயம் இருந்தாலும் அவர்களுக்கு மானிய திட்டத்தில் 70% மானிய திட்டத்தில் நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னோம். நாங்கள் இருக்கிற 2125 கருவிகள் வழங்கப்பட்டு மானியத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது இந்த திட்டத்திற்கு அதே திட்டம் தான். அது பேரை மாற்றியிருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். அதுக்கு இந்த திட்டம் நாங்கள் அறிவிச்சது அப்படியே இருக்குது. அந்த லைனோட மாறல. நீங்கள் வாங்கி உங்களுக்கு இது இடைக்கால பட்ஜெட் நாங்கள் தாக்கல் செய்தது. இதில் இருக்கிற திட்டங்கள் அது அப்படியே வரி பெறாமல் அது வந்திருக்கிறது. இது இந்த ஒரு உதாரணம். ஒரு பொறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதே போல் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு உணவு தானிய உற்பத்தி திட்டத்தில் இந்த அரசு அறிவித்திருக்க திட்டம். நாங்கள் இலக்கு 125 லட்சம் மெட்ரிக் டன் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் 130 லட்சம் மெட்ரிக் டன் நாங்கள் உற்பத்தி செய்திருக்கோம் உணவு தானிய உற்பத்தியில். அதே போல் விலையில்லா இலவச மின்சாரத்துக்கு மானியம் நாங்கள் கொடுத்தது 8180 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கிட்டோம். நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு கொடுத்தது. இப்போ மாற்றம் தந்த அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7432 கோடி நாங்கள் மின்சாரத்துக்கு, இலவச மின்சாரத்துக்கு, விலையில்லா இலவச மின்சாரத்துக்கு வழங்குகிறோம் என அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இதே தளபதி எங்களுடைய முதல்வர் இருக்கும்போது விவசாயிகளுக்கு 2 லட்சம் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து இந்த 5 ஆண்டு காலத்தில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் மின் இணைப்பு கொடுத்துருக்கின்றோம். அந்த திட்டம் இந்த பட்ஜெட்டில் வரல. இது ஒரு சாம்பிள் சொல்கிறோம். அதே போல் மானாவாரி குறுவை நெல் சாகுபடி திட்டம் நாங்கள் எங்களுடைய முதல்வருடைய ஆட்சியில் 160 கோடி டெல்டா நான் டெல்டா விவசாயிகளுக்கு நாங்கள் குறுவை தொகுப்பு வழங்குவோம் என்று அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் அறிவித்துக்கு 134 கோடி. இது பெருசா அது பெருசா? இது ஒரு உதாரணம். ஆக இது இந்த ஒதுக்கீடு இப்போ குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் இப்போ ஒதுக்கீடு குறைஞ்சிருக்கு. ஆக அதே போல் மானாவாரி நில விவசாயிகள் கோடை உழவு செய்து பயிர் சாகுபடியை அதிகரிக்க 3 லட்சம் ஏக்கர் மானியம் ஒதுக்கீடு ஒன்றும் இல்லை. மானாவாரி விவசாயம் பண்ணுறவர்களுக்கு மானிய திட்டம் இந்த திட்டத்தில் பட்ஜெட்டில் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 246 கோடி முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதேபோல் மண் வளம் பாதுகாத்த மண்ணுயிர் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் கொடுத்தது 142 கோடி நாங்கள் கொடுத்தோம். இப்போ இவங்க அறிவிச்சது 122 கோடி தருவதாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஆக கடந்த ஆட்சியை விட இப்போ 20 கோடி இப்போ ஒதுக்கீடு குறைவு. இது இப்போ அதேபோல் பயிர் காப்பீடு திட்டம் மாநில திட்டம், அது மாநில அரசு பங்கு கொடுப்பது. நாங்கள் வந்து 841 கோடி விவசாயிகளுக்கு மானியம் பயிர் காப்பீடு செய்வதற்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். அவர்கள் அறிவித்தது 48 கோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது 193 கோடி கூடுதலாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆக அதேபோல் மக்காச்சோளம் சாகுபடி அதுக்கு 41 கோடி நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. இப்போ அறிவிச்சிருக்காங்க 36 கோடி. ஆக அது குறைவாக அறிவித்திருக்கிறார்கள். கிராம வளர்ச்சி திட்டம் எந்த திட்டமும் அறிவிக்கவில்லை. நாங்கள் அந்த திட்டத்தின் அடிப்படையில் 270 கோடி நாங்கள் இந்த 12,000 தமிழ்நாட்டில் இருக்கின்ற 12,525 ஊராட்சிகளையும் இந்த அரசுடைய எங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டங்கள் இழக்கப்பட்ட கிட்ட 800 கோடி அளவிற்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த திட்டமும் கிடையாது. தண்ணி விதைகள் கொள்முதல் திட்டத்தில் வந்து எங்களுடைய அரசில் வந்து 18,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அறிவித்து இருக்கிறார். இவங்களுக்கு வந்து உற்பத்தி செய்வதற்கு 7,700 மெட்ரிக் டன் என்று குறியீடு செய்யப்படும். இது கூட அது கூட இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுகிறது. அதே போல் இந்த அரசு பொறுத்தவரையும் எது மாற்றம் என்று சொல்லி ஏமாற்றத்தை இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கிறது. வேளாணுக்கு இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விவசாயிகள், விவசாயம் சார்ந்து இருக்கின்றவர்கள், டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம். ஆக அதே போல் அந்த வேளாண் இயந்திரம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய 5 ஆண்டு கால நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் 5 ஆண்டுகளுக்கு 77,000 விவசாயிகளுக்கு நாங்கள் மிஷினரி, அதாவது இலவசமாக மானியமாக 50% மானியத்துடன் நாங்கள் கருவிகள் வழங்கி கொடுத்திருக்கின்றோம். அந்த அறிவிப்பு இப்போ அறிவிக்கின்ற பட்ஜெட்டில் மிக குறைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது போன்ற ஒவ்வொரு கிட்டத்தட்ட இப்போ இந்த இருக்கின்ற அதே போல் நாங்கள் வந்து மரபுசார் நம்மாழ்வார் சார்பிலே நாங்கள் அவருடைய பெயரிலே அதிகமான விளைச்சல் தருகின்ற விவசாயிகளுக்கு நாங்கள் பெயர் கொடுக்கின்றோம். அதே போல் அதுக்கு அவர்கள் அந்த திட்டத்தில் பிரித்து வெற்றி திட்டம் அறிவித்திருக்கிறார்கள். ஆக வெற்றி இன்னும் சொல்ல லேபிள் ஸ்டிக்கர் மாற்றிய ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்கிறது. புதிய அறிவிப்புகள் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் அறிவித்தது கிட்டத்தட்ட இப்போ நான் படிக்கட்டும், எல்லாத்தையும் படிக்கட்டுமா? நாங்கள் எங்களுடைய அரசியல் இப்போ அறிவித்தது எவ்வளோ அறிவிச்சிருக்கின்றோம். அவர்களை பறித்து இப்போ பக்கங்கள் அதிகம், விஷயங்கள் கம்மி. இப்போ விவசாயிகள், இப்போ டெல்டா விவசாயிகள்லாம் இப்போ நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 4,442 விவசாயிகளை கருத்து கேட்டு கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டத்திலையும் அனைத்து விவசாயிகளும் அனைத்து விவசாய சங்கத்தினரும் நாங்கள் சந்தித்து கருத்து கேட்டு ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நாங்கள் திட்டமாக கொண்டு வந்தோம். ஒவ்வொரு விவசாயிகளுடைய கருத்துக்களை இப்போ நீங்கள் ஒரு விவசாயி ஒரு மல்லிகைப்பூ கேட்டிருப்பீங்க, அவர் வந்து இப்போ பருத்தியை கேட்டிருப்பார். இது திட்டமாக கொண்டு வந்து அதை நாங்கள் கொண்டு வந்து செயல்படுத்திக்கின்றோம். ஆனால் இந்த திட்டங்கள்லாம் இப்போது இந்த ஆட்சியில் ஒன்றும் கிடையாது. அதே போல் நாங்கள் இப்போ உருவாக்கிய திட்டத்தை அதே தான் படித்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போ அறிவித்த புத்தகத்தையும் கொடுக்கின்றோம். இப்போ நாங்கள் அறிவித்த புத்தகத்தையும் கொடுக்கணும். இது எந்தெந்த திட்டங்கள், புதிய திட்டங்கள் நீங்களே கண்டறிந்து நீங்களே போடலாம். முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, என்ன சொன்னீங்க? ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் சரி, as well as வினோத்தும் சரி, 2 பேரும் ஒரு நல்ல பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க. வளர்ச்சிக்குரிய பட்ஜெட்னு அவர் சொல்லியிருக்காரு. அதான் வளர்ச்சிக்கு உரிய பட்ஜெட் அவங்க சொல்லலாம். நாங்கள் கடந்த ஆண்டு அறிவித்த இதே பட்ஜெட்டை நாங்கள் படித்த புத்தகம் இருக்கிறது. இப்போ இன்றைய தினம் படித்த இந்த அமைச்சர் படித்த புத்தகம் இருக்கிறது.
அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு திட்டமும் எப்படி இருக்குது, இந்த திட்டம் எந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் பார்த்தா புரியும். ஒரு ஸ்கீமை பற்றி சார், நீங்கள் விவசாயம் பார்க்குறீங்க, அதனால கேட்குறேன். முட்டு கொடுத்தல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. வாழைத்தாறு கீழே விழுந்துடக்கூடாது, முட்டு கொடுப்பாங்களா, அதுக்கு 700 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி முட்டு கொடுக்க போகிறாங்க, இது எப்படி கரெக்டாக ஃபண்டு போகுமா, என்ன நடக்கும்? வாழை முட்டு திட்டம் அது வந்து இப்போதும் கொடுக்குற திட்டம். இப்போ நாங்களும் கொடுத்துருக்கின்றோம். அது கழி முட்டு, அதுக்கு வாழை மரம் சாயாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு வாழைக்கு ஒரு கழி முட்டு கொடுத்து கட்டிட்டா அது புயல் அடிக்கும்போது அது 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 இருக்குது. அது இருக்குது, அந்த திட்டம் இருக்குது. அது இப்போ அது புதுசாக இப்போ லேபிள் அது ஸ்டிக்கர் இப்போ சொல்கிற ஆள் இப்போ வேறு திட்டம் நாங்கள் செயல்படுத்தி நாங்கள் வேறு ஆள். இப்போ அவங்க சொன்னால் இப்போ அவர் என்ன சொன்ன ஒரு பழமை கிராமத்தை சொல்லுவாங்க, மாமியா உடைச்சா மண்குடம், மருமை உடைச்சா பொன்குடம்பாங்க. இது இன்னும் சொல்ல போனால் அது வந்து வாழை பராமரிப்புன்னு ஒரு கழியும் கொடுக்கலாம், 2 கழியும் கொடுக்கலாம். ஒரு கழி கொடுத்தா என்ன செய்வாங்க, மரம் ஆட ஆட அது ஆடிட்டு அது சாயம். அது சவுக்க கழிவு முட்டா கொடுக்கலாம், சவுக்க கழிவு முட்டு கொடுப்பாங்க. இப்போ பிளாஸ்டிக்காக கொடுக்கணும்னு சொல்லி பிளாஸ்டிக் இப்போ கொடுக்காது அப்படின்னு சொல்ல இல்லை. இவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க தவிர முட்டு கொடுக்குற திட்டம் அறிவிச்சிருக்காங்க. எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. ஆமாம், நாங்கள் வந்து இப்போ நம்மளால் விருதம் கொடுத்தோம். சிறந்த விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கரில் இல்லை 1/2 ஏக்கரை பயிர் அதிக விளைச்சல் தருகின்ற விவசாயத்துக்கு அது நாங்கள் கணக்குப்படி இப்போ அங்கே அந்த மாவட்ட அளவில் மாவட்டத்தில் இப்போ அங்கே தேர்வு செய்து அது பேப்பரில் விளம்பரம் செய்து அதுக்கு இப்போ விண்ணப்பித்து அதுக்கு போட்டி வைத்து அங்கே உள்ள அதிகாரிகளால் அந்த கணக்கீடு செய்யப்பட்டு நெல் எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு என்பது அதில் அதிகமாக வருகின்றவர்களுக்கு மாநில அரசு பரிசு, மாவட்ட அளவில் பரிசு கொடுக்கிற திட்டம். அது நம்மாழ்வார் பரிசு திட்டம் கொடுத்துருப்போம். அது செம்ம சுவாமிநாதன் பரிசு கொடுத்துருப்போம். இது போன்ற திட்டங்களை இப்போ அது லேபிள் ஸ்டிக்கர், அதாவது ரீல் வந்து இப்போ மாடல் தருவோம் என்று சொன்னாங்க. இப்போ வந்து நீங்கள் தான் சொன்னோம் லேபிள் குவிண்டாலுக்கு இப்போ 3500 ஒரு மூட்டைக்கு குவிண்டாலுக்கு 3500 கொடுப்பான்னு சொன்னாங்க. இப்போ அறிவிப்பு வரும் பார்த்தா அறிவிப்பு வரல. கரும்புக்கு நாங்கள் 4000 கொடுப்போன்னு சொன்னோம், 4500 கொடுப்பான்னு சொன்னாங்க. அறிவிப்பு வரும் பார்த்தா பணம் நாங்கள் விவசாயம்னா இப்போ எனக்கே இப்போ நெல் குறுநட்டுருக்கோம். இப்போ என்ன ஒரு 20 நாள் அறுவடை ஒரு மாதம் செய்ய போகிறோம். ஆனால் இப்போ நெல் விலை ஏறுமா நினச்சிருந்தோம், நெல் விலை ஏறல. நாங்கள் வந்து இப்போ சன்ன ரகத்துக்கு நாங்கள் வந்து இப்போ 2545 ரூபா கொடுத்தோம். நாங்கள் 2500 சொன்னோம், 2545 ரூபா நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ எங்களுடைய டெலிவரியில் இருந்தது. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, மாற்றம் தருவோம் சொன்னாங்கல்ல. 3500 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3500 தரோம். ஒரு உதாரணம். அது 3500 வரும் பார்த்தா 3500 வரல, ஒன்றும் வரல. இப்போ 2555 வருதா சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நெல் செய்கிறது. அதே போல் கரும்பு ஊக்கத்தொகை நாங்கள் வந்து கொடுத்தோம். இப்போ 2000 டன்னுக்கு 2750 ரூபா. இப்போ நாங்கள் அவர் வந்தால் 4500 கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்போ வரும். இப்போ அறிவிச்சாங்களா? நீங்கள் தான் பார்த்துப்பீங்களா? அறிவிச்சாங்களே, அறிவிக்கல. அறிவிப்பை வரலங்க போது சாத்தியக்கூறு இல்லைன்னு அர்த்தம். பணம் ஒதுக்கீடு செய்யணும். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒதுக்குனாரு. இன்னும் சொல்ல போனால் பணம் ஒதுக்காமல் பார்த்தா நாங்கள் எங்களுடைய காலத்தில் வந்து ஒதுக்கீடு வந்து அதிகமாக இருந்தது விவசாயத்துக்கு. ஆனால் இப்போ வந்து அதே போல் இந்த பழக்கத்தில் இப்போ வந்து இங்கே இந்த பட்ஜெட்டில் குறைந்திருக்குது. இவங்க அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் 43,000 விவசாயிகளுக்கு தார்பாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? தார்பாய் கொடுக்கறது பழைய ஸ்கீம். நாங்கள் இருக்கும்போது தார்பாய் கொடுத்தோம். நிறைய கட்டியிருக்கலாம், அந்த மாதிரி அறிவிப்பு வந்துருக்கலாம் இல்லைங்களா? தார்பா வந்து இப்போ குடோனில் வந்து தார்பாய் மானியத்தில் கொடுப்போம். இப்போ தார்பாய் மானியத்தில் கொடுப்போம். விவசாயிகளுக்கு அப்பப்போ தேவைப்படுற விவசாயம் வந்து மானியத்தில் 50% மானியத்தில் நாங்கள் கொடுப்போம். அது 50% வாங்கிப்பாங்க. அன்புமணி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தார்பாய் ஸ்கீம்லாம் பெருசாக வந்து உதவாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பெரிய அளவில் கிடங்குகளை குடோனை வந்து கட்டியிருக்கணும், அந்த மாதிரி அறிவிப்பு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குடோனை பொறுத்து அது குடோனும் இப்போ குடோன் கட்டுவாங்க பார்த்தா குடோன் கட்டவே இல்லை.
நாங்கள் தான் வந்து இப்போ கடந்த 2 ஆண்டு காலத்தில் தஞ்சாவூர் பட எல்லா மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட மெட்ரிக் டன் கிட்டத்தட்ட 7000 மெட்ரிக் குடோன் கட்டுவோம். இப்போ குடோனை பற்றி இப்போ இதே இவர் இப்போ முதலமைச்சர் வந்து போய் பார்த்தார். தஞ்சை மாவட்டத்தில் விவசாய இடத்துல போய் பார்த்து வந்தால் நெல் நனைஞ்சிருக்குன்னு ஒரு அப்போ வந்தால். ஆனால் பார்த்தா குடோனுக்கு அறிவிப்பே வரல. பாதுகாக்கப்பட்ட குடோன் கட்டணும், கொண்டு போகணும். அதை பற்றி நெல் கொள்முதலை பற்றி அறிவிக்கவே இல்லை. நெல் கொள்முதலை பற்றி அறிவிக்கவே இல்லை. அவர் பட்ஜெட்டில் அறிவிக்கல, குடோன் கட்டுறது திட்டமாக அறிவிக்கவே இல்லை. விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் சொல்றீங்க. திமுக சார்பில் டெல்டா மாவட்டங்களில் வந்து ஏதாவது விவசாயிகளோடு இணைந்து போராட்டம் நாங்கள் தான் இப்போ இவ்வளோ செஞ்சோம் எங்களை வந்து கூட பண்ணல. ஆனால் டெல்டாவில் எங்களுக்குலாம் எல்லாம் இப்போ விவசாயிகள்லாம் இன்னும் அதை சேர்ந்தாங்க. இப்போ கூட வந்து சம்பந்தமாக காவேரி டெல்டா தண்ணி சம்பந்தமாக கர்நாடகத்துக்கு சென்று முதலமைச்சர் சந்திக்க போகிறேன்னு சொன்னார். என்ன எதுக்காக சொன்னாருன்னு தெரியல. கடைசியாக அந்த முதலமைச்சர் வரவேணான்னு சொல்லிவிட்டார். இப்போ அது தண்ணீர் பற்றி தண்ணீர் அதுக்கு ஆணையம் வந்து ஆணையம் உத்தரவிட்டது அவங்க செயல்படுத்தலை. இப்போ தண்ணி வருதுன்னா அவங்க வீணாக போகின்ற தண்ணி கடல் அவர்களுக்கு அதிக நேர தண்ணி வருகிறது. அந்த கணக்கீடு விட்டு தண்ணி வரவில்லை, கொடுக்க மனவில்லை. கேட்கறதுக்கு நான் ஒரு ட்ராமா, ஒரு ஆக்டிங் ட்ராமா. நான் போகிறேன்னு சொல்கிறது, நான் கேட்குறேன், நான் போகிறேன் அதை பற்றி ஒரு செய்தி. அதை செய்தியை மடக்கிறது தான் இப்போ 3ஆம் தேதி அன்று இப்போ இங்கே போகும்போது விவசாயிகள் இங்கே தஞ்சையில் நடந்த விவசாய கூட்டத்தை கலந்து கொண்டுள்ள நம்முடைய கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அங்கே சென்றபோது சொல்லாத வார்த்தை அது சொன்னதாக சென்று இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும், முதலமைச்சர் நன்றி சொல்லணும். இப்போ ஏன்னா வந்து இப்போ கடந்த நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு கைது விவசாயிகளுக்காக போராடி விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தமைக்காக அந்த விவசாய பட்ஜெட்டுக்கு முன்பாக அந்த கூட்டத்துடைய நிகழ்வு விவசாயிகளுடைய ஆர்வத்தை மக்களுக்கு இரட்டிப்பாக ஒரு சிறைப்படுத்துகின்ற ஒரு பண்ணி அங்கே ஊராக மக்கள் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு நன்றியே சொல்லணும் முதலமைச்சிருக்கார். ஏன்னா எங்கள் கடந்த தோழர்கள்லாம் சோர்ந்து போயிருந்தவர்கள், மக்களும் சோர்ந்து போயிருந்தார்கள், எங்களுடைய கழகத்தோட தோழர்களும் சோர்ந்து போயிருந்தார்கள். அவர்களை இப்போ ஒரு எழுச்சியூடாக இந்த காலை 10 மணியிலிருந்து மாலை 9 மணி வரை நடந்த நிகழ்வு அவரை வீதியாக ஊராக அழைத்து சென்று இப்போ பத்திரிகையாளர்களும் அங்கே தாக்கப்பட்டார்கள். பத்திரிகையாளர்லாம் தாக்கப்பட்டார்கள், ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள், மறுக்கப்பட்டார்கள். திமுக என் காலை காட்டுறேன் யார் நாங்கள் தாக்கம் பண்ணோம் அது அவங்க சொல்கிறவங்களுடைய வாய் இது சொல்கிறேன். மாமியா மரும மாதிரி ஆக போலீஸ் தான் வந்து இப்போ இன்னும் சொல்ல போனால் கைது செய்து கொண்டு போகும்போது டாகூர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவ காலேஜ் அது கிளம்பாக்கம் வழியாக செல்லும்போது இப்போ ஊடகத்தில் அந்த அளவுக்கு பாராட்டும் ஊடகம். அவர் பின்னாலேயே அந்த பிரஸ் வாகனத்தில் அவர்கள் பயணம் செய்து உயிருக்கும் அஞ்சாமல் அந்த தொலைக்காட்சி அந்த ஊடகெல்லாம் வேனில் காரில் ஏறிட்டு வந்து அவர்கள் லைவ் செய்தார்கள். அந்த நிகழ்வு வந்து தமிழகம் பூரா உலகம் பூரா பார்க்கக்கூடிய ஊடகத்தில் எல்லா தொலைக்காட்சியும் பட்டது. எல்லா டிவிக்காரும் அந்த உயிரை பிடித்து கொண்டு அந்த காரில் வந்து மேலே டாப்பில் உட்காந்துட்டு வந்தபோது எங்களுக்கே பயமாக இருந்தது. மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்கப்படாதனால டெல்டா மாவட்டம் முழுவதும் வறண்டு கிடக்கு. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பு நிவாரணமோ அல்லது ஏதாவது ஒரு உதவித்தொகையோ அதான் அறிவிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் அறிவிக்கல. விவசாய டெல்டாவில் வந்து இப்போ இப்போ எனக்கெல்லாம் 3 போகம் நடக்க வேண்டியவன். எங்கள் ஊரில் 3 போகம் வருது. இருப்போம் குருபா வரும், சம்பா வரும். இப்போ குருவை நடத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ போர் பாசனம் அதுக்கு தான் போராட்டம். நாங்கள் இப்போ தஞ்சாவூரில் போராட்டம் பண்ணோம். போராட்டத்தில் மீது தான் இப்போ இங்கே அறிவிக்க வேண்டும். டெல்டா விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, குருவை விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வந்து இப்போ இங்கே அரசாங்கம் அறிவிக்க வேண்டும், கடனை ரத்து செய்ய வேண்டும். இன்னொரு ப்ராப்ளம்னா கடந்த ஆண்டு வாங்கிய பணம் இப்போ இருக்கிறத ஒரு விவசாயி வந்து அதுவும் கலைஞர் கொடுத்தது தான். இந்த கலைஞர் 6 மாதம் இப்போ 6 மாதம் வரை வாங்கிய கடனுக்கு வட்டியில்லா கடன் கூட்டுறவு வங்கியில் கொடுக்கப்பட்டது. இப்போ எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் 9 மாதம் வரை விவசாய கடன் வாங்கிய கடனுக்கு வட்டி கிடையாது. இப்போ 1 லட்சம் வட்டி வாங்கின விவசாயத்துக்கு வாங்கினா கூட்டுறவில் அவங்களுக்கு வட்டி கிடையாது. அந்த 9 மாதம் தாண்டி ஒரு நாள் தாண்டினா வட்டி உண்டு, முழுசாக வட்டி உண்டு. அது வட்டியில்லா கடன் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்தது. அது இப்போ ஆரம்பித்தார்கள். அந்த கடனை இப்போ நம்பி விவசாயிகள் இன்னும் பணம் கட்ட முடியவில்லை.
அதனால கிட்டத்தட்ட இப்போ 20 கோடி மேலே 20,000 கோடிக்கு இப்போ கட்ட விவசாயிகள் கட்டவில்லை. இப்போ அவங்களுக்கு காலந்தவறிய காரணத்தால் அவர்களுக்கு இப்போ கூடுதலாக வட்டி வரக்கூடிய ஒரு சூழ் அபாயம் இருக்கிறது. குறுவை பொய்த்து விட்டது. நாங்கள் போர் பாசனம் வச்சாலும் அதை வந்து தடையில்லா மின்சாரம் இங்கே போன பீரியடில் கொடுக்கப்பட்டது. தடையில்லா மின்சாரம் எங்களுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ மின்சாரம் எங்கே பார்த்தா இங்கேயே 3 ஃபேஸ் லைன். இப்போ இங்கே வீட்டுக்கெலாம் 2 ஃபேஸ் லைன் இங்கே. அங்கெல்லாம் விவசாயத்துக்கு மோட்டார் போனோம்னா 3 ஃபேஸ் லைன் ஓட வேண்டும். முழுசு 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் 12 மணி நேரம் கரண்ட் கிடையாது. எப்போ கரண்ட் வரணும் ஆனால் வராது. அந்த நிலைமை விவசாயத்துக்கு காவேரி பகுதியில் இருக்கிறது. டெல்டா பகுதி நாளைக்கு வந்து திமுக சார்பில் மேகதாது அணை தொடர்பாக சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்துருக்காங்க. திமுக அவங்க தலைவர் எதிர்கட்சி தலைவர் முடிவெடுப்பார்கள். அது மாற்றம் இல்லை. நாங்கள்லாம் சொன்னால் நாங்களாம் சொல்லிட்டு இருப்போம், சொல்லுவோம். இப்போல்லாம் மாற்றம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ அதான் அது ஒரு மாற்றம். இப்போ எளிதாக உங்களை பார்க்கணும், எளிதாக பார்க்க முடியல. இப்போ அது ஒரு மாற்றம் தானே. ஏற்கனவே விளைச்சல் குறைவாக குறுவையில் விளைச்சலே கிடையாதுங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதே போன்று கொள்முதலுக்கான விலையை அதிகப்படுத்தப்படுங்கிற அறிவிப்பும் இல்லை. படையில கொள்முதல் நிலையங்களும் பாதுகாக்கப்படாம கொள்முதல் நிலையம் கிடங்குகள் கட்டுவதற்கான இதுவும் இல்லை. இப்போ விவசாயிகள் ஒண்ணு பயிரை விளைவிக்க முடியல, விளைவித்த பயிரை எப்படி பாதுகாக்கணுங்கிற சூழல் தெரியாம இருக்காங்களே. ஸோ அது பாதுகாக்க முடியவில்லை. அப்போ நாங்கள் இப்போ நெல் கொள்முதல் செஞ்சோன்னா உடனுக்குடன் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட குடோன் மழை காலத்துக்குள்ளே அனைத்து கட்டடங்களையும் நாங்கள் இப்போ அதை மூட்டையை பாதுகாத்து வைத்திருந்தோம். நாங்கள் ரோட்டில் நிற்க விடல. ஒரு 10 நாள் திடீரென்று மழை பெய்ஞ்ச கடந்தால் திடீரென்று மழை பெய்த காலம் அதெல்லாம் பாதிக்கப்பட்ட அதுக்கும் நாங்கள் நிவாரணம் எங்களுடைய அரசு நிவாரணம் முதல்வர் நிவாரணம் கொடுத்தார். இவங்கெல்லாம் நிவாரணம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போ கடன் தள்ளுபடி இப்போ முக்கிய விவசாயிகளுடைய பிரச்சனை. இப்போ நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் போராடினாங்களா? இப்போ இருக்கின்ற பத்திரிகை ஊடகத்தில் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் யாராவது போராட்டம் செய்தார்களா? கடந்த 5 ஆண்டு காலத்தில் அதான் இங்கே முழுமையாக விவசாயிகள் நிம்மதியாக இருந்தார்கள். அவருக்கு உடனுடன் அவர் எந்தெந்த இழப்பு வறட்சியாக இருந்தாலும் உடனே நிவாரணம், புயலாக இருந்தாலும் நிவாரணம், அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தாலும் நிவாரணம், இதெல்லாம் வழங்கி கொடுத்தவர். விவசாயிகளுடைய உணர்வை புரிந்து கொண்டு அந்த காரணத்தால் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை உடனுக்குடன் சந்தித்த காரணத்தால் விவசாயிகளை அமைச்சர்கள் சந்தித்தார்கள், விவசாயிகளை முதலமைச்சர் சந்தித்தார். ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் அவங்களாம் போராடவில்லை. 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் போராடவில்லை. இந்த அரசு பொறுப்பேற்றதுலேருந்து 3 மாதமாச்சா 2 மாதம் ஆச்சா? 3 மாதத்தில் 2 மாதம் போராடி. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் தேர்தல் அறிவிப்பு சொன்னோம், நாங்கள் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் நாங்கள் சொல்ல. ஆனால் இவங்க சொன்னாங்க நாங்கள் வந்தால் இப்போ தருவோம், பிறந்து அந்த வீட்டில் விவசாய குடும்பத்தில் பிறப்போம் சொல்லி சொன்னவர் இவர் முதலமைச்சர். அதனால் ஒரு அளவுக்கு அதிகமான ஆர்வம் நம்பிக்கையின் அடிப்படையில் தள்ளுபடி ஆகும் என்ற எண்ணத்தில் விவசாயிகள் தினந்தோறும் வீதியில் நின்று போராடுகின்றார்கள். அது இந்த பத்திரிகை மனசாட்சி பார்த்துதான். சார், நிதி ஆதாயத்தை பெருக்க திமுக ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஆனால் இப்போ முதலமைச்சர் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அப்படின்ட்டு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? திமுக ஆட்சியில நிதி ஆதாயத்தை பெருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அந்த முயற்சியை முதலமைச்சர் விஜய் எடுத்துட்டு இருக்காரு. என்ன எடுக்க அதான் சொல்லுங்க. நாங்கள் தான் எடுக்கலன்னு சொல்றாரு. இப்போ அவங்க என்னதான் எடுத்தாங்க? நாங்கள் ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டுதா? 5 ஆண்டு காலத்தில் சென்னையிலேயோ கிராமத்திலேயோ விவசாயிகளுக்கோ பாதிக்கப்பட்டு போராட்டம் பண்ணார்களா? இப்போ இப்போ ஒரு 3 மாத காலத்தில் மாற்றம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இவர்கள் இந்த 3 மாதத்தில் மின்சாரம் எவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள்? இரவு நேரத்தில் எவ்வளோ நேற்று கூட எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது. எங்கள் வீட்டில் போய் சென்னையில் சட்டமன்றம் நடக்குது. பேச்சும் பவர் கட்டு இல்லாமல் பார்க்கணும்ல. சிக்கன நடவடிக்கை இருப்போம். நாங்கள் சிக்கனமாக இருந்து சிக்கன நடவடிக்கை எடுத்து அதை நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் இன்னும் சொல்ல போனால் இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் போட்ட விதை, அந்த விதை தான் இப்போ ஆலமரமாக இவ்வளோ படிப்பு, இவ்வளோ இளைஞர்கள் படிப்புன்னு சொன்னால் டைடல் பார்க் யார் காலத்தை கொண்டு வந்தது? இந்த டைடல் பார்க் என்ற ஒரு விதை போட்டதுனால தான் இப்போ ஐடி பார்க்கு ஐடின்னு சொல்லி சென்னை மாநகரம் இந்த அளவுக்கு விரிவடைந்து இவ்வளோ இளைஞர்கள் படித்து இந்த அளவுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம்.
இலவச கல்வி கொடுத்தது இந்த ஆரம்பித்து வைத்தது இவர் தான், கலைஞர் தான். பட்டதாரி இல்லை சொல்கிறேன் யாரு சரி, அது தலைவர் சொல்லுவாங்க, அதை செய்வாங்க. இன்னும் முதலமைச்சரே வந்து மக்கள் இவங்க இப்போ பாருங்க, இப்போ சொல்றீங்க மாற்றம் கொடுக்கல. இதே எங்களுடைய தலைவர் இருந்தார், நம்ம முதலமைச்சர் இருந்தார்னா இவ்வளோ கட்சி, எல்லா கட்சி, தமிழ்நாட்டில் உள்ள கட்சி எல்லா தலைவர், அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களே இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, விவசாய மேகதாதை பற்றி பேசுங்க என்று சொன்னார்கள். செஞ்சாங்களா? இதே நம்முடைய எங்களோட முதலமைச்சர் செய்வார்ல. கர்நாடகத்தில் வந்து இவர் வராங்க முதல் நாளே எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, எல்லா கட்சிக்காரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய தண்ணி பிரச்சனைக்காக போராடுகிறார்கள். நாங்கள் போராட்டம் பண்ணால் எங்களே அடக்குகின்றார் நம்முடைய முதலமைச்சர். இங்கே இங்கே மேகதாதுக்கு விவசாயிக்காக குரல் கொடுத்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்து உள்ளே தள்ள வேண்டும் என்று பார்க்கிறார். அங்கே எப்படி, இங்கே எப்படி? அங்கே உள்ள நாகரிகம் எப்படி, இங்கே உள்ள நாகரிகம் எப்படி? இதை நீங்கள் உணர வேண்டும். தமிழக அரசை எது தடுக்குது சார்? அனைத்து கட்சி கூட்டாம இருப்பதற்கு தமிழக அரசை எது தடுக்குது சார்? ஏன்னா தமிழக அரசு தவிர தவிர மற்ற எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும்னு வலியுறுத்துறாங்க. தமிழக அரசு வந்து எது தடுக்குது? அனைத்து கட்சி கூட்டங்கிறது ஒரு ஆலோசனைக்கான கூட்டம் தானே, அதை எது தடுக்குது? அவளுக்கு சப்ஜெக்ட் தெரியுமா தெரியல, அதான் தெரியல. இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் பேசணும், சிஎம் பேசணும். இப்போ எங்களுடைய முதலமைச்சர் எங்கள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசுவார். இப்போ மேகதாது வந்து திருப்பி எல்லாத்தையும் பேசுவார், எல்லா சப்ஜெக்ட் வரலாறே பேசுவாள், என்னென்ன பிரச்சனை பேசுவாள், சட்ட லீகலாக நடவடிக்கை எப்படி எடுத்தோம், என்ன காலத்தோம். இன்றைக்கி கூட இப்போ எங்களுடைய முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர்கள் 89 வயசு ஆகுது. இன்றைக்கி அந்த ஒவ்வொரு அணையை பற்றி இப்போ சொல்லுவார். இது அனுபவம். இப்போ உள்ளது மாற்றம். அதான் இப்போ உள்ள இது மாற்றம் வந்து ஏமாற்றமாக என்பது இப்போ விவசாயிகளுக்கு ஏமாற்றமாக இந்த பட்ஜெட் விளங்கி விட்டது. நீங்களே சொல்றீங்கப்பா, இப்போ நான் சொல்ல, நீங்களே சொல்றீங்கப்பா. சார் எந்த ஆட்சி வந்தாலும் கடன், இப்போ மட்டும் கடன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 20,000 கடன், இப்போ 3 மாதத்துக்கு 20,000 கடன் வாங்குறாங்க. இப்போ 3 மாதத்துக்கு 20,000 கடன் வாங்கினாங்கன்னா மாதத்துக்கு வச்சு 3,21 7,000 மாதத்துக்கு 7,000, 60 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 4 லட்சம் கடன் வாங்குவாங்க பாரு. இப்பயே சொல்கிறாங்க 3 மாதத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் திட்டமும் கிடையாது, ஒரு திட்டமும் இல்லை, ஒன்றும் கிடையாது.